என்னை பற்றி நானே கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நான் வந்துட்டு இப்போது பாம்பர்புரம் ஜூப்ளி சர்ச்சில் பாஸ்டர் இன்சார்ஜாக இருக்கிறேன். பட் நான் வந்துட்டு பெங்களூரில் பாவநாச டிஎல்சி சபையை சேர்ந்த நபர். அண்ட் அங்கத்துலேருந்து என்னை இங்கே இப்போ போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ என்னுடைய தமிழ் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சுன்னா பேர் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு புரியலன்னா தயவுசெய்து கை தூக்கி கூட நீங்கள் கேட்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. நம்மளுக்கு வார்த்தை புரியணும், அதுதான் முக்கியமான ஒரு இது. அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அண்ட் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக ஐயா அவர்களுக்கும் அண்ட் சர்ச் எல்டர்ஸ் பிசி மெம்பர்ஸ் எல்லாருக்காகவும் நான் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லுகிறேன். அண்ட் நீங்கள் எல்லாம் காலையிலேருந்து பயங்கரமாக சர்வன்ஸு இன்றைக்கி ஒரு லாங் டே நினைக்கிறேன் உங்களுக்குலாம். அதனால நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக வச்சு இன்றைக்கி ஐயா கேட்டபடி பசங்களுக்காக, சின்ன பசங்களுக்காக அண்ட் யூத் மெம்பர்ஸ் அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை செய்வோம். இரக்கமுள்ள கடவுளை ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கடவுளை இந்த அற்புதமான வேளையில் நாங்கள் உடைய சமுதாயத்தில் வந்து உடைய நாமத்தை போற்றி துதைத்து பாடி இந்த கிறிஸ்மஸ் சீசனில் சமாதானத்துடன் சந்தோஷத்துடன் நாங்கள் இங்கே கொண்டாட நீர் கிருபை அளித்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மற்றும் இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற அனைவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைத்து இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துக்கிற பேசேஜ் வந்துட்டு ஒரு சின்ன ஒரே வசனம் தான் பேச போகிறேன். ஸோ ஜெனசிஸ் சாப்டர் 1 verses 26. ஜெனசிஸ் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதை யாராவது படிக்க முடியும்? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேங்க்யூ. ஸோ இந்த வசனத்தை நான் ஏன் இன்னைக்கு எடுத்தேன் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா, நம்ம இந்த மாதம் முழுவதுமாய் நம்ம கர்த்தர் நம்மளுக்காக வந்தார், நம்மளுடைய பாவத்தை போக்கினார் அப்படின்ட்டு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இன்னைக்கு பசங்களுக்கு நான் ஏன் இந்த வசனத்தை, பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, இந்த வசனத்தை நான் ஏன் எடுத்து சொல்லணும்னு விரும்பப்பட்டேன்னா, கடவுள் நம்மளை அவருடைய சாயலில் உருவாக்குறார் இல்லையா? ஸோ பசங்க எல்லாரும் கேட்குறீங்களா? கவனமாக்குறீங்களா? எல்லாரும் கை தூக்குங்க. ஸ்மால் பாய்ஸ் எல்லாருக்கும் சண்டே ஸ்கூலில் கிரியேஷன் ஸ்டோரி கற்றுக் கொடுத்தாங்களா? கொடுத்துக்கிறாங்களா? கடவுள் என்னென்ன கிரியேட் பண்ணாருன்னு இப்போ கேட்டால் சொல்வீங்களா? எவ்வளோ நாளில் கிரியேட் பண்ணாரு இந்த உலகத்தை? யாராவது சொல்ல முடியுமா? 7 days. ஓகே, 7th day ரெஸ்ட் எடுத்தார். என்னென்ன கிரியேட் பண்ணாருன்னு தெரியும் இல்லை? ஸோ கடைசியாக தான் நம்மளை கிரியேட் பண்ணுறாரு. நம்மளை கிரியேட் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு? அவருடைய சாயலிலே நம்மளை கிரியேட் பண்ணுறாரு இல்லையா, படைக்கிறார். இதை எப்படி நம்மளால யோசிச்சு பார்க்க முடியும்? இல்லை நம்ம இதை எப்படி நம்மளால அதை இமேஜின் பண்ண பார்க்க முடியும்? பசங்களா இல்லை நம்ம பெரியவங்களாவே இருக்கட்டும், நம்ம ஒரு மனித ரூபமாகவே தான் நம்மளை கடவுளை யோசிச்சு பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பேசேஜ் மூலமா அவர் அந்த நேரத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த காலத்தில் அந்த டைம் இந்த எழுதின டைமில் வந்துட்டு வெறும் ராஜாக்கள் மட்டும்தான், அந்த டைமில் இந்த கிங்ஸ் மட்டும்தான் கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ், கடவுளுடைய இமேஜ், கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இமேஜ்ன்ற ஒரு ஐடென்டிட்டியை கேரி பண்ணி சுற்றிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய இந்த பைபிள் எழுதின டைமில் என்ன சொல்கிறாங்க? அப்படி கிடையாது, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவருடைய சாயலில் சமமாக அவர் படிக்கிறாரு, ஒன்றாக படிக்கிறாரு. அது ஒன்றாக ஒரே மாதிரி படிக்கிறாருன்றது இன்னும் டீப்பராக நம்ம யோசிச்சு பார்க்க போனால்
சமமா படிக்கிறாரு, ஈக்குவலா படிக்கிறாருன்றது. இந்த புரிதல் வந்துட்டு எனக்கு இறையியல் கல்லூரியில் தான் வந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நிறைய பிபிஎஸ், நிறைய பைபிள் ஸ்கூல்ஸு, நிறைய பைபிள் கேம்ப்ஸுக்கெலாம் நான் போவேன். அப்போ போகும்போது 12 வயசில் இருக்கும்போது ஒரு இன்டர்மீடியட் கிளாஸில் இருக்கும்போது எனக்கு இந்த வசனத்தை பற்றி ஒரு நாள் கிளாஸ் எடுத்தாங்க. அப்போவே நினைச்சு பாருங்க, நான் 12 வயசில் இருக்கும் போதே ஒரு பிபிஎஸ் கிளாஸில் எனக்கு இதை எடுத்தாங்க. ஆனால் அப்போ எடுத்துட்டு எங்களுக்கு அப்போ சொன்ன காரியம், அப்போ எனக்கு புரிஞ்சுக்கின ஒரு விஷயம் என்ன என்றால், நாம் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு வேற ஒரு இன்ஃபீரியர் தாட்ஸே இருக்கக்கூடாது, ஒரு குறைவான ஒரு சிந்தனை நம்மளை பற்றி நம்மளுக்கே இருக்கக்கூடாதுன்ட்டு. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இப்போ கூட சரி, பெங்களூரில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வாலிப பசங்க, சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வளர வளர அவங்களுடைய ட்ரெஸ்ஸு சேஞ்ச் ஆகுது, அவங்க வந்து டேட்டூஸ் குத்திக்கணும்னு யோசிக்கிறாங்க, காது குத்திக்கணும்னு யோசிக்கிறாங்க, அப்புறம் பல விதமான ஒரு ஃபேஷனுக்குள்ளே இறங்குறாங்க. எதுக்கு இறங்குறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சொல்ல தெரியும், யாரையோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களையோ அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி உண்மையாக இல்லை ஷோ ஆஃப், அதாவது வெளிப்படையாக காட்டுறதுக்கு, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய வாலிப பசங்க அப்போ அந்த டைம்ல இப்போ கூட நிறைய பேர் அப்படி சுத்தின்னு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க மத்தியில் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும்ட்டு அவசியம் இருக்கா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இந்த வசனம் மூலியமா எங்களை கேட்டாங்க. இந்த வசனத்தை கேட்ட பிறகு இந்த வசனம் மூலியமா அதுக்கான ஒரு விளக்கத்தை நம்மளுக்கு சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு நம்ம கடவுளுடைய சாயலிலே படைத்துக்கிறோன்றா நம்ம வேற ஒரு காரியமும் நம்மளுக்கு தேவையே இல்லை இல்லையா? நம்ம டேட்டோ குத்திக்கிட்டோம், அதோ சில பேர் என்ன யோசிச்சுக்கிறோம், கிராஸ் டேட்டோ குத்திக்கினா ஓகே அப்படின்னா ஓகே, ஜீசஸுடைய ஃபோட்டோ போட்டுக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம். பட் அவர் உங்கள் மனதில் வாழ்ந்தாலுமே அது ஒரு பெரிய விஷயம் தானே. அவர் உங்களுடைய சாயலிலேயே படைத்துக்கிறாருன்ற போது அந்த மாதிரி வெளிப்படையான நீங்கள் எதுவோ வேற எதுவோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அதை பண்ணணும்ட்டா அவசியம் இல்லை. அண்ட் நம்ம இப்போ அவருடைய சாயலில் படைத்துக்கிறோன்ட்டு என்று பார்த்தால் நம்ம என்ன பண்ணணும், எப்படி வாழ வேண்டுமா இருக்கணும், பரிசுத்தமாக வாழ வேண்டுமா. ஓகே, ஸோ ஏன்னா நம்ம அவருடைய சாயலில் படைத்துக்கிறோம், நம்ம இப்போ பரிசுத்தமாக வாழ வேண்டும். கரெக்டா? அதுக்கு நம்ம சில காரியங்களை ஒரு 5 பாயிண்ட்ஸ், இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லை? அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் போலயே இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸ் அதை சுருக்கமாக ரிமெம்பர், உங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ வந்துட்டு ப்ரே பண்ணணும். ஓகே, ப்ரேயர். செகண்ட், பைபிள் ரீட் பண்ணணும். தேர்ட், சர்ச்சுக்கு ரெகுலராக போகணும். ஃபோர்த், உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஃபிஃப்த், உங்களால் முடிஞ்ச டைத்தை சர்ச்சுக்கு கொடுக்கணும். ஓகே, இந்த 5 காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. இதை வைத்துக்கொண்டு இந்த வழியாக நீங்கள் நடந்தீங்கன்னா, எஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் 3 நீங்கள் பண்ணும்போது உங்களே நீங்கள் பரிசுத்தமாக வாழ தயார்படுத்திக்குவீங்க. ஓகே, அண்ட் அதான் இதை சொல்லி இப்போதைக்கு முடித்துக் கொள்கிறேன். ஓகே, ஒரு ஜெபத்தை செய்வோம். இருக்கமுள்ளவர்களே, இந்த அற்புதமான வேளையில் உங்களுடைய வார்த்தையை நாம் உங்கள் மீண்டும் படித்து அதை தியானித்து அதன் வழியாக செல்ல நீரே கிருபை அளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மற்றும் இந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்படைத்து அவர்கள் உங்களுடைய வார்த்தையில் வளரும்படியாக, உங்களுடைய சித்தத்தின்படியாக வளர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.